ஓங்கார மூல விநாயகனே போற்றி ஓதுகின்ற கம்பனுமே போற்றி ஆங்கார சக்தியே போற்றி அன்பின் அறை வடிவமே போற்றி ஒய்யார பீடத்தில் சிங்காரமாக குடியிருக்கும் மூகாம்பிகை போற்றி போற்றி திருவண்ட லட்சுமி கிடாச்சமதி என்னும் திருமலை தன்னில் வாழும் செங்கபடி வேலனே சண்முகநாதனே நின் பாதம் நான் தொழுவே அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே உன்னை நான் சிக்கன பிடித்தேன் செல்வமே சிவபெருமானே கடலென்ற பூமி மீது அலையென்ற ஊரை கொண்டு கடலென்ற பூமி மீது அலையென்ற ஊரை கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சூழலில காற்றென்ற மூவாசை மாறுத சூழலில கனவொன்று நித்தோ நித்தோ கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி ஆற்றொண்ட மோவாசை மாறுதல் சூழலில உடலென்ற கொம்பிக்கு உணவென்ற ஏரை தேடி உடலென்ற கொம்பிக்கு உணவென்ற ஏரை தேடி ஓயாத இரவும் பகலோ இரவும் பகலோ உறங்குவது கன்றொன்று அல்லாமல் ஒன்றொன்று உறங்குவது கன்றொன்று அல்லாமல் ஒருபல நடையலையே இரவும் பகலோ இரவும் பகலோ உண்டன்று உறங்குவாரே கண்டன்று அல்லாமல் உண்டொன்று உறங்குவாரே கண்டொன்று
தடமென்ற நதிக்கரையில் பந்த பாசங்களோடு தடமென்ற நதிக்கரையில் பந்த பாசங்கள் பாசங்களோடு தாழ்வடம் பின்னலுற்று பின்னலுற்று ஆழ்வாடும் பின்னலுற்று பின்னலுற்று தாய் என்றும் சேய் என்றும் நீ என்றும் நான் தாய் என்றும் சேய் என்றும் நீ என்றும் நான் தமையனே இது வந்தாலே தாழ்வடம் பின்னலுற்று பின்னலுற்று தாயென்றோ சேயென்றோ நீ என்றோ நான் என்றோ தாயென்றோ சேயென்றோ நீ என்றோ நான் என்றோ தமையனே இது வண்ணமோ நல்ல இடை நின்றும் கடை நின்றோ ஏனென்று கேளாமல் இடை நின்றும் கடை கடை நின்றோ ஏனென்றும் கேளாமல் இருப்பதும் அழகாகுமோ அழகாகுமா அழகாகுமா ஈசனே ஏனையாலோ நேசனே சிவகாமி ஈசனே ஏனையாலோ நேசனே சிவகாமி இல்லை வாழ் நடராஜா நடராஜா இருப்பதும் அழகாகுமா அழகாகுமா குமர குருபரனே வெற்றி வேலா குமர குருபரனே வெற்றி வேலா வேலா கொண்டல் வண்ணல் மால்மருகா குருபரனே வெற்றி வேளா கொண்டாள் வண்ணல் மால்மருகா ஐயாதீல வேதநாதா அருள் அம்பலத்தில் அடுமை சோதியிலே மலையற்கு தோன்றாமல் நின்ற மாலை அடிமுடியும் தேடித்தான் வானருடைய சீர்வாதத்தை நல்லருவை நாணலாக்கி நந்திதலையை குடமாக்கி தில்லையத்தில் ராமர் பாதுகு இருகையிலோ வீச்சு கோலாகே தன் சொல்லை நாங்கள் நாங்கள் வாடகே தன் சொல்லை நாங்கள் வாடகே துணையிருப்பாய் ராமரா ராமாக அம்மா தாயே நீ கலைவாணி வாணிகி சர்க்குருவே மாதா ஆவேகே இசைகள் பாடும்போது போதிகே
நாவு முட்டி நெஞ்சுணர்ந்து நாக்கு தடுமாறும் வேளையிலே என் நாவு தடுமாறாமல் நற்குரலும் மங்கிடாமல் என் நெஞ்சது உணராமல் என் நினைவு தடுமாறாமல் என் நாக்கிலையோ நெஞ்சிலையோ என் தாயி சரஸ்வதியாளே நின்று விளையாட வேண்டும் எனக்கு ஐந்தெழுத்த ஒரு எழுத்தாயே அருள் புரிய வேண்டும் அம்மாளே எட்டெழுத்த ஒரு எழுத்தாயே இசை மகளே கலை மகளே ஆக்கில் எழுதி வைக்க வேணும் அம்மாளே ஏழைக்கு தாம் மனமிறங்கி ஏழைக்கு தாம் மனமிறங்கி இசையை அள்ளி தரவு வேணும் அம்மா மலை மகளே சக்தி கலை மகளே கலை மகளே மலையரசனோட திருமகளே அம்மா கலை மகளே தாய் மலைமகளே கலை மகளே மலையரசேந்திர மகளே மால் மதுரை அம்பிகையே வந்தருள வேணும் அம்மாளே செண்டிகாதேவி அம்மாளே சிறையளியாவான்மையே சிந்தையிலே அருள் புரிவாயே எனக்கு கண் கொடுத்த காளியம்மாளே எனக்கு கண் கொடுத்த காளியம்மாளே என் கதைக்கு வந்து அருள வேணும் சுவாமி அரக்கர்களை கருவறுத்த அரக்கர்களை கருவறுத்த ஹரிராம ரகுராம அன்னை சீதா மணவாள கோசலையே ரகுராம கோசலையே ரகுராம குடியிருக்க வருவாயா அம்மா மஞ்சன முகமழகி மாதவன மாரியம்மாள் மகனுக்கு வல்புரிவாய் முத்து முத்து மாரியம்மாள் முத்து பிள்ளை கல்புரிவாய் சந்தன மாரியம்மாள் சந்தோஷமா அல்புரிவாள் செண்பக வள்ளியம்மாள் சிறப்புடனே அல்புரிவாள் எந்த ஈஸ்வரியாள் எங்களுக்கு அல்புரிவாள் குற்றால நங்கையம்மாள் குழந்தைக்கு அல்புரிவாள் அரசடி அம்மாளும் அடியனுக்கு அல்புரிவாள் அன்னை அரவணக்கு தீயாள் எந்தனுக்கு அல்புரிவாள் மூன்று முகம் கொண்டவளே முப்புறத்தாண்டவளை முக்கண்ணிய முப்புராதி முத்து பிள்ளை கல்புரிவாள் எந்த ஈசைக்கு அம்மாள் எந்தனுக்கு அல்புரிவாள் தெப்பையில பிறந்த பிள்ளை சீதாதேவி வளர்த்த பிள்ளை செல்ல பிள்ளை கருப்பசாமி சிறப்புடனே அல்புரிவாள் மாயாண்டி மாசுடலை மகனுக்கு அல்புரிவாய் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரே தர்க்கம் அடைந்தளவாய் மாடே கரை காக்கு நல்ல மாடே தூண்டி மாடை துளசி மாடே துணை இருக்க வருவாய் ஐயோ 1008 மாடனுக்கு அண்ணாவி மழை சாமி அடியனுக்கு அல்புரிவாய் கொம்பு 2 வெள்ளக்கரிய கோலக்கர மாயாண்டி குழந்தைக்கு அல்புரிவாய்
அக்காதங்கை எட்டு பேரோ அட்டகாளி எட்டு பேரோ அடியனுக்கு வந்தருள்வாய் நான் தொட்ட கதை குறைகள் பாட குறைகள் பாட குறைகள் பாட அருமுகனே அருள்புரிவார் குறைகள் பாட அருமுகனே நான் தொட்ட கதை குறைகள் பாட குருபரணி அருள் இட்ட கதை நான் படிக்க ஈஸ்வரனி அருள் புரிவாரேகே முத்துமாரி கதை படிக்க முத்துமாரி கதை படிக்க முக்கண்ணனி முன்னடவா அப்படி முத்துமாரி திருப்புகழ் படித்திருக்கும் இந்த பொன்னார நேரத்தில் பொன்னான நேரத்தில் பாடுகின்ற கிராமிய கலைஞர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்த அருமை பெருமைக்குரிய அன்னார் அவர்கள் யார் என்ற எட்டு முத்து முத்து மாரியம்மாள் சந்தன மாறி சடை மாறி அன்னையார முப்புடாரி காந்தாரி கனகதுர்க்கை வடக்கு வாச செல்வியம்மாளே குற்றால நங்கையம்மாளே அரசடி அம்மாவோடு ஏழு பேருக்கும் இளையவளாக எட்டாவது பிறந்தவளே அட்ட நல்ல காளியவாளே அக்காளும் தங்கையுமாக அக்காளும் தங்கையுமாக அவன் நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் காளியர்கள் 8 பேர்களும் 8 பேர்களும் நாககனி மக்களாக பிறந்து வளர்ந்திருக்கிறார்கள். சாதாரண ஒரு தாய் வயிற்றில் அவர்கள் பிறந்திருந்தார் சேனை கொடுத்திருப்பார், தாய்ப்பால் கொடுத்திருப்பார், தாய்ப்பால் கொடுத்திருப்பாள். ஒரு நாகத்துக்கு பிள்ளையாக பிறந்த காரணத்தாலே அழகான அத்துவான அந்த நாகலோக பட்டணத்தில் ஒரு தேன்கூடு ஒன்று கிடந்தது. வாயால் தேனெடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்தால் விஷம் கலந்து விடும் என்று நினைத்து வாளாலே தேனெடுத்து 8 பிள்ளைகளுக்கும் கொடுத்தார்கள். அந்த 8 பிள்ளைகளும் தேன் அமிர்தத்தை உண்டுவிட்டு உண்ட மயக்கம் தொண்டனுக்கு வருவது போல 8 பிள்ளைகளும் அயர்ந்து தூங்குகின்றார்கள். தங்க மகள் 8 பேரும் அயர்ந்து தூங்க தாலாட்டு பாடி வருகின்றாள். எப்படி தாலாட்டு பாடுவாள் தெரியுமா? எப்படி பாடி வருகிறார்? ஆரீராரீராரோ 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 நல்ல பால் போல நிலவடிக்க பரமசிவன் பந்தடிக்க பால் போல நிலவடிக்க பரமசிவன் பந்தடிக்க பரமசிவன் அடிக்கும் பந்தை
பரமசிவன் அடிக்கும் பந்தை அம்மா பந்தை பார்த்தடிக்க பிறந்தவளோ அடே நல்ல ஈட்டி போல நிலவடிக்கே ஈஸ்வரன் பந்தடிக்கே ஈட்டி போல நிலவடிக்கே ஈஸ்வரன் பந்தடிக்கே ஈஸ்வரன் அடிக்கும் பந்தை ஈஸ்வரன் அடிக்கும் பந்தை அம்மா எதிர்த்தடிக்க பிறந்தவளோ பிறந்தவளோ ஐயா வடக்க நிலவாங்கி வாழை போட்டு தோப்பாக்கி வடக்கே நிலவாங்கி வாழை போட்டு தோப்பாக்கி வரிசை மகன் கண்ணசர் வரிசை மகள் கண்ணசர் இந்த வாழை மரத்தென்றல் வீச ஐயா பச்சை நல்ல இலுப்ப வெட்டி பால் மரத்தில் தொட்டில் கட்டி பச்சை நல்ல இலுப்ப வெட்டி பால் மரத்தில் தொட்டில் கட்டி தொட்டிலுக்கு துணை இருப்பாடே தொட்டிலுக்கு துணை இருப்பாடே நமக்கு துணை இருப்பா மாரியம்மா தங்க மகள் 8 பேரையும் தங்க தொட்டிலே இட்டு தாலாட்டு பாடி தூங்க வைத்தாள் தூங்க வைத்தாள் நாகராஜனும் நாக நல்ல வேளையில கட்டழகி பார்வதியாள் அறை கண்ட பகவானிடோ என்ன கேட்டிடுவா என்ன கேட்டிடுவா என்றதொரு நாளையில ஏதொரு நாளையில அந்த படியளக்கும் பகவானிடம் பகவானிடோ படியளக்கும் பகவானிடம் பகவானிடோ பத்தினியா பார்வதியா பார்வதியா பூலோகம் செல்லும் போது என்னை விட அழகு பெண்ணை எங்கிங்கோ பார்த்ததுண்டா என்று அவர் கேட்ட போது அதுக்கு ஈஸ்வரனோ ஏது சொல்லாரே ஆண்டவங்கிட்ட அம்மா பார்வதி அம்மா கேக்குறாங்க அம்மா அதாவது பகவானே ஆண்டவா தாங்கள் பூலோக வாசலுக்கு படியளக்க செல்லும் போது இந்த பார்வதி என்னை விட அழகான பெண்களை எங்கேயாவது பார்த்ததுண்டா அப்படி என்று பார்வதி பகவானிடத்தில் கேட்டபோது பகவானிடத்திலே கேட்டபோது அம்மா உன்னை விட அழகு பெண்ணை உலகத்தில் பார்த்ததே கிடையாது உலகத்திலே இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது பார்வதி 32 லட்சணங்கள் முழுக்க பொருந்திய பெண் என்றால் பார்வதி நீ மட்டும்தான் நீ மட்டும்தான பார்வதி ஆனால் உனது அண்ணன் கோபால கண்ணன் வந்து அம்மா மோகினி அவதாரம் எடுக்கக்கூடிய நேரத்திலே
இடத்தில உன்னை விட பன்மடங்கு அழகோடு இருப்பார். பல மடங்கு அழகு பெண்ணாக இருந்தாரு. வேறு யாரையும் நான் பார்த்ததே கிடையாது பார்வதி. அது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது பார்வதி. அப்படி என்று பகவான் அங்கே சொன்ன போது ஆமையா அந்த இடத்திற்கு யார் வருவார் தெரியுமா? யார் யார் வருகிறார்? உலகுக்கும் சஞ்சரியாக விளங்கக்கூடிய நாரத மகாமுனிவர் வந்து ஆமையா அன்னை பார்வதி இடத்தில் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுகிறார்? அம்மா 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 பார்வதி, அம்மா அம்மா பார்வதி, உன்னை விட அழகு பெண்களை 8 பேர்கள் இருக்கின்றார்கள். அட்டகாளி என்று சொல்லி, அட்டகாளி என்று சொல்லி நாககன்னி மக்களாக அவ முன்னழகும் பின்னழகும் முகத்தினுடைய வடிவழகும் ஓரக்கண்ணு பார்வைகளாக உதட்டோர புன்னகையாக மையலிட்ட பொட்டழகும் மங்கையான 8 பேர் 1 கோடி சூரியனை உருக்கி கவிழ்த்தது போலே தங்கத்தையும் தானூரிலே வாழையிலே கவிழ்த்தது போலே பொன்னதனை தானூரிலே இந்த பூமியிலே கவிழ்த்தது போலே அவள் பெண்ணுக்கான பெண்ணழகி, பெண்ணுக்கான பெண்ணழகி, அவ பேடை நல்ல மயிலழகி. அக்காளும் தங்கையோமாக அட்டகாளி 8 பேர் ஆடாத முகத்தோடு வடிவழகி தானிருந்தாளே பெண்ணுக்கான பெண்ணரசி, பெண்ணுக்கான பெண்ணரசி பேடை நல்ல மயிலழகி. அட்டமாகாளி 8 பேரும் 32 லட்சணங்கள் முழுக்க பொருந்திருக்கின்றார்கள். இருக்கின்றார்கள். 32 லட்சணங்கள் முழுக்க பொருந்தி இருக்கும். ஆமா, அந்த மங்கையர்க்கரசியாகப்பட்ட 8 பேர்களும் 8 பேர்களும் அழகோடு இருக்கிறார் என்று யார் சொல்லுவா தெரியுமா? யார் யார் சொல்லுவா? உலகத்துக்கும் சந்தரியாக விளங்கக்கூடிய நாரத மகாமுனிவர் சொல்லுகின்றார். நாரதர் மகாமுனிவர் சொல்லுகிறார். ஆமா, நாரத மகாமுனிவர் சொன்ன போது ஆமையா பார்வதிக்கு அழகு மேலே பொறாமை வந்தது. பொறாமை வந்தது. இந்த உலகத்துல அழகு என்றால் தான் மட்டும் தான் இருக்க வேண்டும். நம்ம மட்டும்தான் அழகா இருக்கணும், வேற யாரும் அழகோடு இருக்க கூடாது, இருக்கவே கூடாது என்று பார்வதி மனதிலே நினைத்து கொண்டு இந்த கணவராகப்பட்ட சிவபெருமான் கல்லுக்கு சேலை கட்டி விட்டா கூட நின்று ஒரு நிமிஷம் பார்ப்பார். ஆமா, அதனாலே எப்படியாவது இவள் அழகை குறைக்க வேண்டும் என்று பார்வதி மனதிலே நினைக்கும் நேரத்தில் பாடுகின்ற வெள்ளிசை கலைஞர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்த சரி அன்னார் அவள் யார் என்று கேட்டால் யார் ஐயா? கீழாம்பூர் நல்ல வேளையில அக்கா தங்கை 8 பேரோ அழகோடு இருப்பதையும் அறிந்த பார்வதியால் முத்து முத்து மாரியம்மாள் சந்தன மாரியம்மாள் அன்னையான முப்புடாதி காந்தாரி கனகதுர்க்கை வடக்கு வாசல்லியம்மாள் அரசடி அம்மாவோடு குற்றால நங்கை அம்மாள் 7 பேருக்கு இளையவாளா 8வது பிறந்தவாளா அட்டகாளி 8 பேரோ அட்டகாளி 8 பேரோ பார்க்க வேணும் என்று சொன்னார்.
மேலை இசைக்கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரும்படி விழா குழுவினர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலை இசைக்கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரும்படி விழா குழுவினர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலை இசைக்கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படி மாரியர்கள் 8 பேரும் அழகோடு இருக்கும் போது பார்க்க வேணும் என்று பார்வதாதேவி உத்தரவிட்ட நேரம் ஆண்டவன் என்னால் முடியாது என்று மறுத்து விட்டார். மறுத்து பேசிட்டாரு. உடனே அச்சுதன் கோபாலக்கண்ணனாகப்பட்டவர் உடனடியாக தங்கை அழைக்க வேண்டும் என்று நினைத்து மங்கையாகப்பட்ட பார்வதி அம்மா அண்ணனை எப்படி அழைக்கின்றாள் தெரியுமா? எப்படி அழைக்கின்றார்? நாராயணா நமோ நாராயணா, நாராயணா நமோ நாராயணா, நாராயண ஹரி நாராயண, நாராயண சம்போ நாராயண, பார்க்கடலில் பள்ளி கொண்டவரே பச்சை மாலே நமோ நாராயண, அலைகடலில் பள்ளி கொண்டவரே அச்சுதனே நமோ நாராயண, ஆயர் குலத்தோட அணிவிளக்கே இச்சை கொண்ட ஐயா பச்சை மாலே, பார்வதியா நானும் அழைக்கும் சத்தம் பார்க்கடலுக்கு தக்கலையோ, நாராயணா நமோ நாராயண, நாராயண ஹரி ஹரி நாராயண, நாராயண நமோ நாராயண, நாராயண ஹரி நாராயண, ஆடி நாராயண நமோ பார்க்கடலில் பள்ளி கொண்ட பச்சை மால் ரகுராமா, பச்சை மாலை ரகுராமா, அலைகடலில் பள்ளி கொண்ட அச்சுதன் கோபாலா, நீல நிறவண்ணா மோகனக்கண்ணா, மோகனத்து கண்ணா, என் கூட புறக்கலையா கூட்டுப்பால் உண்ணலையா, உண்ணா புறக்கலையா ஒரு கலத்திலே உண்ணலையா அண்ணா, பார்வதி அழைக்கும் சத்தம் உன் பார்க்கடலுக்கு கேட்கலையா, பால் கடலுக்கே கேட்கலையா அண்ணா என்று எண்ணியம் பெருமாள் கோபால கண்ணனை அன்னையுமா பார்வதி அழைத்தவுடனே இப்பொழுதே போக வேண்டும் என்று நினைத்து மாயவனோ எப்படி புறப்பட்டு வருகின்றார், அவர் வட்டமிட்டு பறந்து வட்டமிட்டு பறந்து செங்கருடன் வாகனத்திலே சிறகடித்து பறந்தல்ல கையிலே வந்திறங்கி அப்படி மாயவனோ வந்தல்ல எந்த தங்கை பார்வதி என அழைத்த விவரம் என்ன என்று அவர் கேட்ட போது அன்னையான உமையவள் என்ன வீதோ சொல்லுவாளே,
அப்படியா சொன்ன போதே அந்த நல்ல வேளை பார்த்து செல்ல மகன் வந்திறங்கி செல்ல மகன் வந்திறங்கி ஆதிசக்தியிடோ என்ன கேட்டாக கண்ணனாகப்பட்ட மாயவன் வந்து கைலாசத்தில் இறங்கினார். ஆமா, அப்படி கைலாசத்தில் இறங்கும் போது அம்மா பார்வதி அண்ணனை எதற்காக அழைத்தாய்? எதற்காக அழைத்தாய் பார்வதி? அண்ணா அது வேறு ஒன்றும் இல்லை, வேற ஒன்று இல்லண்ணா. நாகலோக பட்டணத்தில் இருக்கும் அட்டமாகாளி 8 பேர்களும் அட்டகாளி 8 பேர்களையும் என்னை விட 32 லட்சணங்கள் முழுக்க பொருந்திருக்கிறது என்பதை அறிந்தேன். அழகான பெண்கள் என்று அறிந்தேன். இந்த உலகத்தில் அழகு என்றால் ஆதிபராசக்தி நான் மட்டும்தான் இருக்க வேண்டும், தங்கச்சி நான் மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்படி என்று சொல்லக்கூடிய வேளையிலே அண்ணா கோபால கண்ணா கண்ணா 8 பேரையும் எப்படியாவது சிறை எடுத்து வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அம்மையா நமக்கு 50 கோடி பொன் அன்னையான முப்புடாதி காந்தாரி கனகதுர்க்கை வடக்கு வாச செல்வி 7 பேருக்கும் இளையவளே 7 பேருக்கும் இளையவளே 8வது பிறந்தவளே அட்டமாகாளி 8 பேர்கள் ஒன்று கூடி இருக்கும் போது அவரை சிறையெடுக்க மாயக்கண்ணனிடத்தில் விவரத்தை சொன்ன போது கண்ணன் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் 8 பேரும் சாதாரண பிள்ளை கிடையாது, அவங்க சாதாரண பிள்ளைகள் கிடையாது, கொடிய விஷம் படைத்த கோபா நாகத்தினுடைய பிள்ளைகள், நாகராஜ நாகக்கண்ணி பிள்ளைகள். அதற்கு பக்கத்திலே செல்ல வேண்டுமென்றால் அம்மா ஆண்டவன் பகவானுடைய உச்சிச்சடை முடிக்குள்ளே சரி ஒரு நாகதாளி பிரம்பு ஒன்று இருக்கிறது. நாகதாளி பிரம்பு ஒன்று இருக்கிறது. அந்த நாகதாளி பிரம்பை வாங்கிக் கொண்டு அம்மா பார்வதி என்னிடத்தில் தந்தால் அட்டகாளி 8 பேரை நான் சிறை எடுத்து வருவேன் என்று சொல்லி அந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அவரிடத்தில் நாகதாளி பிரம்பை வாங்க மாயக்கண்ணன் உத்தரவிட்ட நேரம் மங்கை உமா பார்வதி அந்த பிரம்பை வாங்க என்ன செய்வாள் தெரியுமா? என்ன செய்து வருகிறாள்? அவர் செம்பதில நீரெடுத்து பாதத்தில ஊற்றுவாளா நீரெடுத்து அவர் செம்பதில நீரெடுத்து பாதத்தில ஊற்றுவாளே முக்காலும் சுற்றி வந்தாள் முடிவணங்கி தண்டனிட்டாளே 4 முறை சுற்றி வந்தாள் நமஸ்கரித்து தண்டனிட்டாளே 5 முறை சுற்றி வாராக 5 முறை சுற்றி வாராக அடிவணந்து நமஸ்கரித்தாளே அம்மா அந்த நல்ல வேளையிலே அட்டகாளி 8 பேரோ அந்த நல்ல வேளையிலே 8 பேரோ அட்டமாகாளி 8 பேரையும் சிறையெடுக்க மாயவன் புறப்பட்டார். அந்த மாய கோபால கண்ணன் புறப்பட்டார். நாகதாளி பிரம்போடு நாகதாளி பிரம்பு
பார்வதி அம்மா நாகதாளி பிரம்பை வாங்கி ஆமையா மாயவனிடத்தில் கொடுக்கக்கூடிய வேளையில் பாடுகின்ற வெளிசீக்கலங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்த அன்பளிப்புக்கு செய்த அருமை பெருமைக்குரியானார் அவர்கள் யார் என்று கேட்டார். யார் அண்ணா? ஸ்ரீ முத்துமாரியம்மன் துணை முத்து எடுக்க வேணும் என்று மாயக்கண்ணன் கோபால ஊசி நல்ல படந்த மலை ருத்ராட்சம் காய்க்கும் மலை படந்த மலை ஏ பாசி நல்ல படந்த மலை ஏ பாசி நல்ல படந்த மலை பங்குனி தேர் ஓடும் மலை ஆண்கள் துள்ளி விளையாடு மயில் தோகை விரித்தாடு வண்டினங்கள் கவிகள் பாடு வானிருந்து தேன் சொரியும் மனமான வனங்கடந்து வாராரே கண்ணனும் அப்படியா வாரபோது அப்படியாய் வாரபோது நாகலோக பட்டணத்திலே அடே அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில் ஆமையா அட்டகாளி 8 பேரையும் சிறையெடுப்பதற்காக மாயக்கண்ணன் கோபாலன் கருட வாகனத்திலே வந்து கொண்டிருக்கிறார். ஊசி படந்த மலை ருத்ராட்சம் காய்க்கும் மலை பாசி படந்த மலை பங்குனி தேர்வோடு மலை சிங்கமது தூங்கும் மலை சிறு புலிகள் உறங்கும் மலை காடு வனங்கள் எல்லாம் தூங்கும் மலை கடுவாய் புலி உறங்கும் மலை சாய்ந்த மலை சரிந்த மலை சந்தனமணம் கமலுமலை வக்குகளும் கொக்குகளும் ஐயாளி போடும் மலை அப்படி மலையான மலை கடந்து நாகலோக பட்டணத்திலே வந்து இறங்கும் போது பாடுகின்ற வெளிசை கலைஞர்களுக்காக அன்பளிப்பு செய்த அன்னாருடைய குடும்பங்கள் யார் என்று கேட்டார். யார் ஐயா?